யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். ரோஹிணியின் ஒட்டுமொத்த ஆட்டத்திற்குமே முடிவு கட்டிய ஜீவா. விமான நிலையத்தில் முத்துவுக்கு தெரிய வந்த உண்மை அது என்னன்னு பார்க்கலாமா? விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்க ஆசை சீரியல்ல ரோஹிணி போட்ட பிளான் படி ஜீவாவிடமிருந்து 30 லட்சம் ரூபாவை கைப்பற்றிட்டாங்க. ஆனால் இந்த விஷயம் குடும்பத்தில் இருக்கிற யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று மனோஜ் கிட்டமும் சொல்லிட்டாங்க. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணி கோடீஸ்வரங்களை ஆகிடலாம்னு சொல்லி மனோஜ் நினைப்பிலையும் ஆசையை காட்டி விட்டுட்டாங்க நம்ம ரோஹிணி. அதன்படி மனோஜ் ரோஹிணி சொன்ன அனைத்து விஷயத்துக்குமே தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையாட்டிக்கிட்டே வராரு. அடுத்து வீட்டிற்கு வந்த ரோஹிணி மனோஜும் கை நிறைய புது ட்ரெஸ்களையும் வாங்கிட்டு வந்து அண்ணாமலை மற்றும் விஜயாவுக்கு கொடுக்குறாங்க. அதாவது எனது அப்பா மனோஜ் பிஸ்னஸ் பண்ண வேண்டும் என்பதற்காக 15 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்னு சொல்றாங்க. உடனே முத்து அவர் தான் ஜெயிலில் இருக்காரு, எப்படி அனுப்பினாருன்னு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு ரோஹிணி அவருக்கு தெரிந்த நண்பர் மூலம் மாமாவுக்கு அனுப்பினார்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அத்தோடு தற்போது 15 லட்சம் ரூபாவை அனுப்பிவிட்டு வியாபாரத்தை தொடங்க சொல்லியிருக்கிறாரு. அதன் பிறகு மறுபடியும் மாமா மூலம் 15 லட்சம் ரூபாவை அனுப்பிவிடுகிறேன்னு சொல்லியிருக்கிறாருங்கன்னு பொய்க்கு மேலே பொய்ய சொல்லி வீட்டில் இருக்கிறவங்கள நம்ப வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை கேட்ட முத்து இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லைன்னு சொல்றாரு. உடனே முத்து எங்க அப்பாவிடமிருந்து பணத்தை திருடிட்டு போன மனோஜ் கையில இப்போ இருக்கிற 15 லட்சம் ரூபாய் எங்க அப்பாவிடம் திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்று சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை இது ரோஹிணி அப்பாவின் பணம், இது நம்மளுக்கு தேவையில்லைன்னு வேணாம்னு சொல்லி மறுக்கிறாரு. இதை கேட்டதும் விஜயா ரொம்பவே சந்தோஷத்தில் குசியாயிட்டாங்க. இதனை தொடர்ந்து அடுத்து வரப்போகிறது என்னெல்லாம் நடக்குதுங்கிறத ஜீவா மூலமாக தான் காட்டுறாங்க. ஜீவா கனடா போவதற்காக முத்துவுக்கு கால் பண்ணி ட்ராப் பண்ண சொல்லி கூப்பிடுறாங்க. முத்துவும் ஜீவாவை கூட்டிக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே இறங்கியதும் ஜீவா என்னிடம் கையில் பணம் இல்லை, நான் ஜிபே பண்ணுறேன்னு சொல்லிட்டு முத்துவுக்கு ஜிபே பண்ணுறாங்க. ஆனால் முத்து அக்கௌண்ட்டில் ஏதோ பிரச்சனை இருப்பதால் பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் போய்விட்டது. உடனே வேறு யாராவது தெரிஞ்ச அக்கௌண்ட் நம்பர் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. நான் அவர்களுக்கு அனுப்பி விடுகிறேன்னு ஜீவா சொல்கிறார். உடனே முத்து மனோஜுக்கு ஃபோன் பண்ணி அக்கௌண்ட் நம்பரை கேட்குறாரு. மனோஜும் அவருடைய அக்கௌண்ட் நம்பரை முத்துவுக்கு அனுப்ப போகிறாரு. இதை முத்து ஜீவாவுக்கு அனுப்பியதும் ஜீவாவுக்கு அனைத்து உண்மைகளும் தெரிந்துவிடும். இதன் மூலம் இந்தியாவுக்கு வந்த பொழுது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து விட்டேன் என்ற உண்மை ஜீவா மூலம் முத்துவுக்கு தெரிய வர வாய்ப்பு இருக்கிறது. அப்படி மட்டும் முத்துவுக்கு தெரிந்துவிட்டால் ரோஹிணியிடம் ஒட்டுமொத்த ஆட்டத்திற்கும் முடிவு கிடைத்துவிடும். அதாவது ஏற்கனவே பல பொய்களை சொல்லி குடும்பத்தில் நல்லவர் போல் நடித்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட ரோஹிணிக்கு அண்ணாமலை பணம் திரும்ப கிடைத்து விட்டது. ஆனாலும் அதை வீட்டில் சொல்லாமல் அப்பா அனுப்பியது என்று பொய்ப்பித்தலாட்டம் பண்ணி வெட்ட வெளிச்சம் ஆகிவிடும் இந்த உண்மையெல்லாம். இதன் மூலம் ரோஹிணிக்கு மிகப்பெரிய ஆப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இதன்படி கதை நகர்ந்தால் மட்டுமே பார்ப்பவர்களுக்கு இன்னும் சுவாரஸ்யம் அதிகரிக்கும். அத்துடன் விஜயா கையில் மாட்டிக்கொண்டு ரோஹிணி சிக்கி சின்ன பின்னமாக போகிறார். இதெல்லாம் ஜீவா ஏர்போர்ட்டில் வைத்து சொல்ல போகும் உண்மையில் தான் அடங்கியிருக்கிறது. அடுத்த எபிசோட்ல என்னென்ன நடக்குதுன்னு மறக்காம நாளைக்கு பாருங்க.